வணக்கம். என்னோட பேர் ஆனந்தி. திண்டுக்கல் மாவட்டம் சிறுநாய்க்கன்பட்டியில் தலித் பெண்கள் கூட்டமைப்பில் மாலை நேர வகுப்பு ஆசிரியராக நான் கடந்த மாதங்கள் பணியாற்றிட்டு இருக்கேன். இன்றைக்கி மாதாந்திர கூட்டத்துக்கு நான் வந்தேன். இப்போ காலையிலேருந்து நிறைய செக்ஷன் எடுத்தாங்க. அதில் குழந்தைங்களுக்கு வாசிப்பு திறன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதில் நான் இன்ஸ்பயர் ஆகிட்டேன். ஏன்னா நானும் அதை பண்ணணும்னு நினச்சேன். இங்கே வந்த பின்னாடி எனக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஆர்வம் இருக்குது. ஒவ்வொரு குழந்தைக்கு எவ்வளோ பெரிய செஷன் கொடுத்தாலும் அந்த செஷன் ஈஸியாக அந்த பசங்க கடந்து போகிறதுக்கு வாசிப்பு திறன் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஸோ அதை கொண்டு போகணுன்னு நான் ஆசைப்பட்றேன். இன்னும் குழந்தைங்கள தனித்துவமாக எக்ஸ்ட்ரா கரிக்குலரும் நான் கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றேன். அதை ஐடியாஸ் மூலமாக இன்னும் எனக்கு அதிக நாலேஜ் இதில் கெயின் பண்ணியிருக்கேன். அதை குழந்தைங்கக்கிட்ட நான் புகுத்தணும்னு நினச்சிட்ருக்கேன். இந்த வாய்ப்பை கொடுத்த ஐடியாஸ்க்கு ரொம்ப நன்றி. வணக்கம். என்னோட பேர் முத்துமாரி. நான் விருதுநகர் மாவட்டம் மாத்திநாயக்கன்பட்டி மாலை நேர கல்வி மைய ஆசிரியராக இருக்கேன். 2 மாதத்துக்கு ஒரு தடவை நடைபெறுற ஆசிரியர் பயிற்சி கூட்டத்தில் இன்றைக்கி கலந்துக்கிட்டேன். இன்றைக்கி கலந்துக்கிட்டதில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு கோலை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், அப்புறம் ஆக்ஷன் பிளான் மூலமாக அந்த கோலை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் குழந்தைகள் மத்தியில் குழந்தைகள் பாராளுமன்றம் எப்படி நம்ம ஏற்படுத்தலாம், அதில் குழந்தைங்களுக்கு என்னென்ன பொறுப்புகளை நம்ம கொடுக்கலாம், அது மூலயமா குழந்தைகளை எப்படி அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகலாங்கிறதையும் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த குழந்தைகள் பாராளுமன்றத்தின் மூலமா பெற்றோர்களையும் நம்ம எப்படி இதில் இன்வால்வ் பண்ணலாம், அதே மாதிரி டீச்சர்ஸையும் எப்படி நம்ம இன்வால்வ் பண்ணலாம், இது மூலமா பெற்றோர்களையும் சரி நம்ம அந்த சமூகத்தையும் சரி எப்படி அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் கற்றுக்கிட்டேன். இங்கே கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக நான் குழந்தைகள்கிட்ட போய் சொல்லி குழந்தைகள் பாராளுமன்றத்தை அமைச்சு எங்களோட சமூகத்தையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவேன்னு சொல்லி உறுதியாக சொல்கிறேன். தேங்க்யூ.